ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளி ஜெஷிலேருந்து எம்பர் ஜெஷி சொன்னால் இந்த சேனலில் ஸ்கின் கேர் ஹேர் கேர் வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பிகாஸ் என்னோட ஸ்கின் நான் டே 1ல் வந்து நான் வீடியோஸ் போட்டேன். அப்போ என்னோட ஸ்கின் வந்து எப்படி இருந்தது. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகுது. இன்னைக்கு என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு நிறையா பேருக்கு வந்து தெரியும். பிகாஸ் நான் ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதுனால தான் வந்து என்னோட ஸ்கின் வந்து இவ்வளோ நல்லா வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்தது. ஸோ இல்லைனா வந்து நீங்கள் எந்த ஒரு க்ரீம் போட்டிங்கனாலும் அது வந்து ரெக்கவரி ஆகாது. உங்களுக்கு சப்போஸ் ஸ்கின் கேர் ரொட்டீன் எதில் அது ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, தெளிவாக மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறேன், ஸோ எப்படி யூஸ் பண்ணுறேன், அதுக்கு ரெண்டுத்துக்கும் எவ்வளோ கேப் கொடுக்குறேன், அப்சர்வேஷன் டைம், ஸோ இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடது வந்து ட்ரை சென்சிட்டிவ் சம்டைம்ஸ் வந்து காம்பினேஷனாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் டைப், எஸ்பெஷலி இந்த வின்டர் டைமில், அதாவது வின்டர் சீசன் சொல்கிறோம் இல்லையா, இந்த டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, ஸோ நவம்பர்லேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 மாதம் வந்து ஒரு வின்டர், ஒரு மாதிரி கிளைமேட் வந்து அப்படி இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரையில் போகும். ஆயிலி ஸ்கின் கூட சில டைம் வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் கம்மி ஆகிட்டு லைட்டாக ட்ரையாக மாறும். ஸோ நேச்சுரலாக உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரைக்கு போகும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ன மாதிரியான க்ரீம்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் கைட் தான் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது வரையும் எதுவுமே தெரியாது, நான் யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். மார்னிங் நான் என்னென்ன பண்ணுவேன், எப்படி என்னோட ஸ்கின் கேர் இருக்கும், நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேங்கிறது தான் இதை காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து சும்மா ஒரு குளிச்சுட்டு வந்துட்டு லைட்டாக வந்து பொட்டு மட்டும் வச்சுருக்கேன். ஸோ வேறு ஒன்றும் இதில் பண்ணலை. ஸோ லிட்டலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்ல எந்த ஒரு மேக்கப்லாம் கிடையாது. ஸோ நான் பேர் ஸ்கின்னோட தான் பேசுகிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஸ்கின் டைப்னு தெரியணும். சப்போஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கலாம், சென்சிட்டிவ், ஆக்னி ப்ரோன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் டைப் என்னென்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ண முடியும். முகம் கழுவிட்டு ஒரு மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா உங்கள் முகம் வந்து நல்லா எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகும், இச்சி டைட்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின். ஸோ அந்த 1 மணி நேரத்தில் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப வறட்சியாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஒரு மாதிரி நம்மன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் ட்ரை ஸ்கின். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணணும். மேக்கப்பாக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், நல்ல ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம ஸ்கின் டைப் கிடையாது, நம்மளுக்கானது கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு யார் சொன்னாலும் ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு வேளை அவங்க ஸ்கின் டைப்புக்கானது இருக்கலாம், அது நம்மளுக்கு போட்டால் அது நம்மளுக்கு செட் ஆகாது, உடனே வந்து பிம்பிள்ஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு அடுத்தது ப்ராடக்ட்ஸை வாங்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின், சம்டைம்ஸ் காம்பினேஷனாகவும் இருக்கும். ஒரு ஹைட்ரேட்டிங் தர மாதிரியான ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து சிட்டாஃபில் ஜென்டில் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து என்னோட பிம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு, நல்லா என் ஃபேஸ் வந்து க்ளீன் ஆகிடுச்சுங்கிறனால நான் இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலோட தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சிட்டஃபிலோட ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேகன் ஃப்ரீ, லைட்டாக வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸில் வந்து அலர்ஜி இருக்குன்னா ட்ரை ஸ்கின் பீப்புள் தயவு செஞ்சு வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஜென்டிலான ஒரு ஃபேஸ் வாஷ். எந்த ஒரு குளிர், அதாவது சிம்லா, மணாலி, சுவிட்சர்லாந்து எங்கே போனீங்கன்னாலும் நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ரிச் க்ரீமியாக சில்கியாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டரி மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் போர்ஸ் இல்லைனாவே வந்து உங்களுக்கு இந்த பிம்பிள் ப்ராப்ளம்லாம் வராது. ஜென்டில் கிளென்சரில் வந்து நுரையே வராது, அது பேர் தான் கிளென்சர். ஃபேஸ் வாஷில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நுரை வரும், அதில் நிறைய சர்ஃபென்ட் மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நுரை பயங்கரமாக வரும், அதெல்லாம் நம்ம ட்ரை ஸ்கின்னுக்கு சுத்தமாக செட் ஆகாது. ட்ரை ஸ்கின் பீப்புள் யாராவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கிளென்சருக்கு மாறுங்க. கிளென்சர் வந்து ரொம்ப மைல்டு, ஜென்டிலானது, ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹைட்ரேட்டிங் தரக்கூடியது பேர் தான் கிளென்சர்னு சொல்லுவாங்க. ட்ரை ஸ்கின் பீப்புள் கிளென்சரை பார்த்து வாங்குங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசானில் அவைலபிள். ஸோ நீங்கள் தேடி வாங்கிக்கலாம். நைக்காலையும் அவைலபிள். ஸோ நான் இப்போ வந்து முகம் கழுவிட்டு வந்துடுறேன். ஸோ அவ்வளோதான், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களது வந்து நம்மளது ரொம்ப ட்ரை ஸ்கின், அதனால சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 4-5 தடவை முகம் கழுவுறது அந்த மாதிரிலாம் கழுவாதீங்க. எக்ஸ்ட்ரீமாக உங்கள் முகத்தில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம்
ஆயில் கண்டென்ட்டும் அது வந்து இழுத்துரும், ஸ்ட்ரிப் அவுட் பண்ணிடும். ஸோ வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் மேக்ஸிமம் மார்னிங் அண்ட் நைட். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சஃபகேஷனாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மத்தியானம் ஒரு டைம் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அது போக 4, 5 தடவைலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு மாதிரி ஆப்வியஸாக வந்து அவங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதை நிறுத்திடுங்க. அது பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப 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 ட்ரை ஆகிடும். ஸோ அப்புறம் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு அதுலேயும் வந்து பிம்பிள் வரும். ஸோ பர்ன்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு நாளைக்கு 2 தடவை மேக்ஸிமம் 3 டைம். ஸோ இந்த மாதிரி ட்ரை நல்லா ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் ஸ்கின்ல வந்து ஆக்னி ப்ராப்ளம், ட்ரை ஸ்கின்னுக்கும் பிம்பிள் வரும். ஸோ ஆக்னி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. ரொம்ப வந்து உங்கள் ஸ்கின் ட்ரையா இருக்கு, டல்லா இருக்கு, டீஹைட்ரேட்டடா இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாரி ஸ்கின் வந்து ரொம்ப யங்கா இல்ல, ஃப்ரெஷ்ஷா இல்ல அந்த மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு சீரம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 25 வயசு ஆயிடுச்சுனாவே உங்க ஸ்கின்ல வந்து ஏஜிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்க ஸ்கின்ல நீங்க வந்து ப்ராப்பரா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணனாலும் உங்க ஸ்கின் வந்து நெறைய சுருக்கம் விழ ஆரம்பிக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப ஏஜ்டு லுக்கா தெரியும். ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இவ்வளோ சீக்கிரமா வந்து அந்த ஏஜிங் வந்து கொஞ்சம் கம்மியா தெரியும். ஆனா ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு சொல்ல தேவையில்ல. கிட்டத்தட்ட நீங்க மாய்ஸ்சரைசர் எதுவுமே ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 50 வயசுல ஆக வேண்டிய ஏஜிங்கு, ஒரு 40 வயசுல ஆக வேண்டிய ஏஜிங் வந்து சீக்கிரமா 25, 30லயே ஆக ஆரம்பிச்சுரும். இந்த கண்ணு கிட்ட சுருக்கம் வருது. இந்த நெத்திய இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சுருக்கம் வரும்ல, அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். எனக்கு வந்து இப்போ 32 ஏஜ். பட் ஸ்டில் என்னோட ஸ்கின் வந்து நல்லாவே வந்து ஒரு கொலாஜன் ரிச்சடான ஒரு டைட்டா இருக்கும். என் ஸ்கின் அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா லூஸா இருக்காது. பிகாஸ் வந்து நான் ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் ட்ரை ஸ்கின்க்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வந்து என் ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மார்க்ஸ் எல்லாம் போகணும். இப்போ ரீசெண்டா ஒரு 15 டேஸா வந்து என்னோட பாடி ஷாப்போட விட்டமின் சி சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சீரம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு வந்து சீக்கிரமா ஒரு ஃபாஸ்ட்டா இந்த டார்க் ஸ்பாட்லாம் ரெக்கவரி ஆனதுக்கு இந்த சீரமும் ஒரு காரணம். கையில இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீரம் அப்ளை பண்ணும்போது உங்க கண்ணு இருக்கிற ஏரியாவிலயும் லைட்டா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப்பா போகாதீங்க. ஸோ இந்த மாரி ரொம்ப கார்னர்ஸ் எல்லாம் போகாதீங்க. இந்த மாரி ஓரமா ஸோ இந்த மாரி வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்ணு இருக்கிற ஏரியாவிலயும் கொஞ்சம் பிக்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிக்மெண்ட்ட வந்து கருவளையமா மாத்தாம, ஸோ அந்த கலர வந்து டல் பண்றதுக்கு தான் வந்து நம்ம அந்த இடத்துலயும் சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன்லாம் அப்ளை பண்றோம். ஸோ கண்ணு இருக்கிற ஏரியாவிலயும் ரொம்ப வந்து டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு தான் நம்ம எந்த ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எல்லாமே இங்க அப்ளை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளென்சிங் பண்ணிட்டு, கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு ஸ்கின்ன, அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த மாரி ஒரு நல்ல சீரம் வந்து யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமா ட்ரையா இருக்கு, உங்க ஸ்கின் டல்லா இல்ல, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வெறும் ட்ரை மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹைலரோனிக் சீரம் வந்து வருது. அது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ லாரியல் பாரிஸில் ஹைலரோனிக் சிரம் வருது. அதுக்கப்புறம் ஆர்டினரிங்கிற பிராண்டில் ஹைலரோனிக் ஆசிட் சிரம் வருது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறனால நீங்கள் வந்து லைட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். பட் நான் வந்து எப்பயுமே போடுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல், அதாவது நான் இப்போ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண பிராண்ட்லேயே வந்து ஃபாக்ஸ் ஸ்டைலுங்கிற மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கான மாய்ஸ்சரைசர். ஸோ ஒரு மாரி சும்மா இவ்வளோ போதும் பட்டாணி சைஸுக்கு. இதே வந்து ஹோல் ஃபேஸ்க்கு வந்துரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கொழ கொழன்னு இருக்கிற மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிட்டு, டைரக்ட்டா வந்து நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதுவுமே வந்து ஃபாக்ஸ் ஸ்டைலோடது தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி இது ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நீங்க என்னோட பழைய வீடியோஸ்லலாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால நான் இப்போ கொஞ்சமா எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ போதும். நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன். இன்னைக்கு எங்கேயும் வெளியில போல. சப்போஸ் வெளில போறேன்னா 2 ஃபிங்கர், 3 ஃபிங்கர்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில தான் அப்ளை பண்ணா நல்ல ஒரு ரிசல்ட். நான் மோஸ்ட்டா நைட்ல தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து மார்னிங்லேயும் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால மார்னிங்கில யார் யாருக்கெல்லாம் விருப்பமா இருக்கோ, அவங்கலாம் இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன வந்து ஃபாலோ பண்ணலாம்.
விட்டமின் சி வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நாளைக்கு உங்கள் ஸ்கின்ல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, அது வந்து லைட்டாக பிம்பிள் வர மாதிரி தோணும். பட் ஆனால் அது பிம்பிள் கிடையாது. பர்ஜிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணி, க்ரீம் யூஸ் பண்ணி உங்களுக்கு பர்ஜ் ஆகுதுன்னா, ஸோ அது அதோட வேலைய கரெக்ட்டா பண்ணுதுன்னு அர்த்தம். அதுக்குன்னு பயந்துட்டு நீங்க டக்குனு அந்த ப்ராடக்ட்ஸ வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒரு 1 மந்த்துக்கு வந்து நீங்க பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்க ஸ்கின் வந்து ரெட் ஆகுது, இரிட்டேட் ஆகுது அப்டின்னா, அத நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட் காஸ்ட் இல்ல, ஒரு எதுவுமே இல்ல. என்னோட ஸ்கின் வந்து எவ்ளோ நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு மேலலாம் நீங்க வந்து க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. அது ஸ்கின்ன வந்து ரொம்ப ஒரு மாரி கொல கொல கொலன்னு ஹெவியா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். ஸோ இதுவே போதும். ஸோ நீங்க வந்து உங்க ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, தயவு செஞ்சு விட்டமின் சி யூஸ் பண்றீங்கன்னா, மார்னிங்ல யூஸ் பண்ணுங்க. கம்ஃபர்டபுளா இல்லன்னா நைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டா மார்னிங்ல வெயிலெல்லாம் போறீங்கன்னா, விட்டமின் சிய மார்னிங்ல யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து விட்டமின் சியும், சன்ஸ்கிரீனும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு புரொடெக்ஷன் வந்து தரும். வெயில்ல போகலன்னா, நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்கன்னா, விட்டமின் சிய ஈவினிங் டயத்துல நைட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அம் வேலைக்கு போறேன், வெளியில போறேன், சிஸ்டம் முன்னாடி போறேன். அப்ப சிஸ்டம் முன்னாடி போம்போது, டிராஃபிக்ல போம்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நெறைய டேமேஜ் ஆகும் இல்லையா? அந்த டேமேஜ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப கெமிக்கலா நம்மள சுத்தி இருக்குன்னா, ஸோ அத எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணும் இந்த விட்டமின் சி. ஸோ ரொம்ப ரொம்ப புரொடெக்ஷன் தரும். ஸோ இந்த மாரி வெளியில போறீங்கன்னா, கண்டிப்பா விட்டமின் சி சீரம் அப்ளை பண்ணிட்டு, உங்க ஸ்கின்னுக்கு அதுக்கு மேல வந்து ஒரு சன்ஸ்கிரீன் ஒரு லேயர் போட்டுட்டு போங்க. சூப்பரான ஒரு புரொடெக்ஷன் தரும். ஈவினிங் வந்து நம்ம ஃபேஸ வாஷ் பண்ணும்போது, நம்ம ஸ்கின் கருத்த மாதிரி, ஒரு டல்லா இருக்கிற மாரி, டீஹைட்ரேட்டா இருக்க மாரி எல்லாம் தெரியவே தெரியாது. காலையில எப்படி போனீங்களோ, உங்க ஸ்கின் வந்து அதே ஒரு நல்லா மாய்ஸ்சர் கன்டென்ட்டோட இருக்கும். வின்டர் சீசன்ல பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம லிப்ஸும் வந்து சேர்ந்து ட்ரை ஆகும். அதனால ஒரு லிப் பாம் போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் லேபெல் 1. லைட்டா இது வந்து டின்டட் லிப் பாம். எனக்கு இந்த லிப் பாம் ரொம்ப பிடிக்கும். அதோட ஃப்ளேவரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால, நான் இதே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்க வந்து எனக்கு ஏதோ ஒரு பிம்பிள் வந்து எட்டி பார்க்குற மாரி இருக்கு. ஸோ அதுக்குமே வந்து நான் ஃபாக்ஸ் ஸ்டைலோடது தான் யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு என்னன்னைக்கெல்லாம் பிம்பிள் வருதோ, ஸோ அந்த மாரி டயத்துல அந்த பிம்பிள் மேல இது வச்சேன்னா, டக்குனு வந்து அந்த பிம்பிள் அமுங்கி போயிடும். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்றேன். ஸோ இதுவுமே வந்து ஃபாக்ஸ் ஸ்டைலோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். இதோ இப்படி வரும் மேல. ஸோ சின்னதா எடுத்து எங்கெங்க பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் வைக்கிறேன். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கான நைட் ரொட்டீனா நான் இன்னொரு தடவ டைம் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆஃப் ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கானது. ஸோ சப்போஸ் நீங்கலாம் இதே மாரி ஸ்கின்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லல. ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு என்னென்ன க்ரீம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். பட் ஆனா நான் இப்ப காட்டியிருக்கிற சன்ஸ்கிரீன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ம் புரொடெக்ஷன் தரும். ஸோ நான் வந்து மோஸ்ட்டா வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கிற ஒரு சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஸ்பெசிஃபையா ட்ரை ஸ்கின், மேட் ஃபினிஷ் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது. ஆல் டைம் எல்லா சீசன்லயும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீன் தான் யூஸ் வந்து இதோ இங்க குடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதுல எல்லாமே குடுத்துருக்கிற கிரீம்ஸ் எல்லாமே ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளான ஸ்கின். அதாவது நல்ல கம்ஃபர்டபுளான கிரீம்ஸ், மாய்ஸ்சரைசர் கிரீம்ஸ். நீங்க இத கண்டிப்பா வந்து இதுல குடுத்துருக்கிற சஜஷன்ல குடுத்துருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இப்போ ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்க இந்த கிரீம்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப தின்னான ஒரு மாய்ஸ்சரைசர் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப வந்து ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்கூடாது. ஹைட்ரேட்டிங் மாதிரியான கிரீம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கிரீம்ஸ் தான் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு செட் ஆகும். ஆயிலி ஸ்கின் பீப்பிள் ப்ளீஸ் அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கிரீம்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டா ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு இப்போ காட்டியிருக்கிற ஸ்கின் கேர் ரொட்டீன மாதிரியே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கிரீம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 நிமிஷம் குறைஞ்சது ஒரு 1 நிமிஷம் வந்து கேப் குடுங்க. ஸோ லிப் பாம் அவசியம். ஸோ கண்ணுக்கு அடியில இருக்கிற ஏரியாவ வந்து மறந்துறாதீங்க. அது வந்து ரொம்பவே சுருக்கம் விழும். ஒரு அலோவேரா ஜெல் வந்து இல்லன்னா வந்து ஒரு அண்டர் ஐ கிரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கான நைட் ரொட்டீன் இன்னொரு தடவ நான் டைம் இருக்கும்போது போடுறேன். ஸோ இவ்வளோதான் கைஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா எனக்கு வீடியோஸ் போட ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க் யூ ஃபார் ஆல்.